சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை நடித்து முடித்த கையோட இப்போ ஜெயிலர் 2 படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இதே காம்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்துலையும் இணைஞ்சிருந்தாங்க. அதாவது சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, அனிருத் தான் மியூசிக் பண்ணார், டைரக்ஷன் மட்டும் நம்ம லோகேஷ். நம்ம கமல்ஹாசனுக்கு எப்படி விக்ரம் போன்ற மாபெரும் ஹிட் கொடுத்தாரோ அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க ரெடியாக இருக்கார் லோகேஷ். இப்போ கூலி படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் வேலைகள்லாம் லோகேஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ரஜினிகாந்த் தான் சொன்னாராம், ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு, அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தது தான். அந்த சென்டிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்பயும் ஃபாலோ பண்ணுறாராம். அதனால் படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தோட முடித்த கையோட கூலி படத்தில் கமிட் ஆனார். இந்த கூலி படத்தை லோகேஷ் தான் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் தங்க கடத்தில் மையமாக வச்சு எடுக்க போகிறதாகவும் எல்சியூவில் வராது என்று ஆரம்பத்திலே சொல்லி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு நம்ம லோகேஷ். ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா எல்சியூ வேண்டாம், போதை சம்பந்தமான காட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லிட்டாராம். அதனால் இந்த படத்தை ஒரு வழியாக இப்போ எடுத்து முடிச்சிட்டாங்க. சுவிட்சர்லாந்து மற்றும் சென்னை மற்றும் கேரளா போன்ற புறநகர் பகுதிகளெலாம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட ரிலீஸுக்காக இப்போ காத்து கொண்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என்று இப்போவே சொல்லப்பட்டு வருது. பேன் இந்தியன் படமாக கண்டிப்பாக சம்பவம் பண்ணும் என அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. ரசிகர்களும் ரொம்பவே ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 2வது சிங்கிள் பாடல் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களா சன் பிக்சர்ஸ். மேலும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் டாக்காக போயிட்டுருக்கு. ஏற்கனவே அவர் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு காக்கா ககு கதை சொல்லியிருந்தார். இப்போ வேறு எதனா ஒரு கதை சொல்லுவாரா, இல்லை யாரை பற்றி என்ன பேசுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இல்லை அடுத்த படத்தோட அறிவிப்பை வெளியிடுவாரா, இதை எதிர்பார்த்து தான் காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் மிக பெரும் திரைப்பிரபலங்கள்லாம் இந்த ஷோவில் கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்துக்காக ஆடியோ லான்ச்சுக்கு எந்த அளவு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.